அதுல ஒரு ஏற்பாடு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்துல நீங்க சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகளை கண்டால் மேய்ஞ்சுக்கோங்கோ அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ். அப்ப சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்ததெல்லாம் சுவர்க்கம் என்பது எந்த கண்ணும் கண்டிடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த மனிதனுடைய உள்ளத்தினாலும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒன்றுதான் சுவர்க்கம். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையை நீங்க கண்டீங்கன்னா மேஞ்சிக்கங்கன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, சுவர்க்கத்துடைய பூஞ்சோலை உலகத்துல எங்க இருக்குது யா ரசூலுல்லாஹ்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுவை பற்றி விக்ர் செய்யப்படுகிற, ஞாபகப்படுத்தப்படுகிற அத்துணை சபைகளும் சுவர்க்கத்துடைய பூஞ்சோலைகள், கண்டா மேஞ்சிக்கங்கன்னாங்க. இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம் தெரியுமா? நம்மட கல்புல கற்பனை பண்ணி பார்க்க முடியாத, எந்த காதும் கேட்டிடாத ஒரு உயர்ந்த சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையில் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மறந்துடாதங்க, நம்ம இருக்கிற இடம் ஒரு சுவர்க்கத்துடைய பூஞ்சோலையில் இப்போது நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு கெட்டியான உயர்வான ஒரு இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை அமரச் செய்திருக்கிறான். நிறைய பேருக்கு இல்லாத பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்பது அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க மையவாடிக்கு போனா என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கறாங்க, நீங்க மையவாடிக்கு போனால் நீங்க சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன். இந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மூமினான ஆண்களே, முஸ்லிமான ஆண்களே, மூமினான ஆண்களே, மூமினான பெண்களே, அல்லாஹு தஆலா நாடினால் நாங்களும் உங்களோடு வந்து சேர்ந்து கொள்வோம். வ அஸ்அலுல்லாஹ லனா வ லகுமுல் ஆஃபியா. அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம். எங்களுக்காகவும் ஆஃபியத்து வேணும், உங்களோட மன்னரையுடைய வாழ்க்கையிலும் ஆஃபியத்து வேண்டும் என்று நீங்க கேளுங்க. நீங்க மன்னரைக்கு போவது மறுமையுடைய சிந்தனையை, மரணத்துடைய சிந்தனையை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.